மினாசான் கொன்னிச்சிவா. இது நம்மளோட ஹிரகானாவோட 4வது வீடியோ. நம்ம ஆல்ரெடி ஹிரகானாவில் ஆ சீரீஸ், கா சீரீஸ், சா சீரீஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த சீரீஸான டா சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். டா சீரீஸில் 5 லெட்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னா டா, சி, சு, டே, டோ. இதில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் மற்ற சீரீஸுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, மற்ற சீரீஸில் இப்போ பார்த்தீங்கன்னா கா எடுத்துக்கிட்டிங்கன்னா கா, கி, கு அப்படின்னு வரும். அந்த கா சவுண்ட்லேயே தான் வரும். பட் இதில் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். டாக்கு அப்புறம் டீ வராமல் சீன் இருக்குது, அதுக்கடுத்தது சூன் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து லெட்டர்ஸ் உருவாகலை. ஃபஸ்ட் வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து அது பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு லெட்டர்ஸ் உருவாக்குறாங்க. மேபி அவங்க பேச்சு வழக்கில் இருக்கும்போது டா சவுண்டில் டீங்கிற ஒரு சவுண்ட் இல்லாமல் அதுக்கு பதிலாக சீ சவுண்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் தமிழ்லேயே நம்ம வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பேச்சு வழக்கில் சில இடங்களில் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீ வந்து பேச்சு வழக்கில் சீன் மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் டீ இருக்கிற இடத்துல ஜாப்பனீஸ் பீப்புள் எல்லாமே சீ யூஸ் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அது காலப்போக்கில் அந்த சீக்குன்னே ஒரு ஹிரகானா லெட்டர்ஸ் அவங்க உருவாக்கியிருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கணா டா. டா வந்து 4 ஸ்ட்ரோக்கில் எழுதுவாங்க. இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் லெட்டர் டி மாதிரி இருக்குது ஏதோ இந்த இடத்துல. ஸோ இது டி மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் டானை அப்சியூம் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த காஞ்சியோட ஸ்ட்ரோக் ஆர்டர் பார்ப்போம், அதாவது எழுதி பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் இந்த மேலே இருக்க இந்த லைன் போடணும். நெக்ஸ்ட் மேலேருந்து இப்படி கீழே ஒரு லைன். நெக்ஸ்ட் இந்த சைடில் மேலே இருக்க லைன், அப்புறம் அது கீழே இருக்க லைன். இப்படி இதுதான் வந்து ஹிரகானா டா. இப்போ நம்ம அடுத்த கனாவான சி பார்க்க போகிறோம். சி வந்து 2 ஸ்ட்ரோக்கில் நம்ம எழுதுவோம். நான் எழுதி காமிக்கிறேன். ஃபஸ்ட் வழக்கம் போல் இப்போ மேலே இருக்க லைன், அதுக்கடுத்தது ஒரே ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இப்படி மேலேருந்து இப்படி கொண்டு வரணும். அடுத்தது இப்படி சுழிச்சு விடணும். இதுதான் ஹிரகானா சி. அடுத்தது சு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஷீ மாதிரி சூவும் ஒரே ஸ்ட்ரோக்கில் எழுதுகிறோம். அதனால இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கணா தான். இப்போ நான் எழுதி காமிக்கிறேன். இப்படி இந்த சைடில் இருந்து ஆரம்பித்து திரும்ப சுழிச்சு விடணும். இதுதான் ஹிரகானா சு. இப்போ நம்ம அடுத்த கணா பார்ப்போம். இந்த கணாவும் ரொம்ப ஈஸி தான், ஏன்னா இதுலேயும் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் இருக்குது. இதை இப்போ நான் எப்படி எழுதுறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு லைன் மாதிரி கொண்டு வந்து திரும்ப இந்த இடத்துல சுழிச்சு விட்டு இப்படி திரும்ப கொண்டு வரணும். இதுதான் வந்து ஹிரகானா டே. நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கான லாஸ்ட் ஹிரகானா டோ. டோ வந்து நம்ம 2 ஸ்ட்ரோக்ஸில் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் இந்த சின்ன சைஸ் ஸ்ட்ரோக், மேலேருந்து இப்படி கீழே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் இந்த கர்வ்டு ஸ்ட்ரோக், இந்த ரைட்லேருந்து ஆரம்பித்து இப்படி கொண்டு வரணும். இதுதான் வந்து ஹிரகானா தோ. ஓகே, இப்போ நம்ம படித்த ஹிரகானா வச்சு ஒரு சின்ன ரென்ஷூ, அதாவது ப்ராக்டிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்டு இது தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஹிரகானாவும் இதில் இருக்குது. இப்போ நம்ம படிக்கலாம், அதாவது வாசிக்கலாம். தோ ஓ இ, தோவோயி. தோவோயி அப்படின்னா ஃபேருன்னு அர்த்தம், ரொம்ப தூரமாக இருக்கிறது. நீங்கள் வந்து மீனிங்கை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேணாம். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அதை மட்டும் பாருங்கள். இப்போ செகண்ட் வேர்டு. ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்களால் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். சு, டிஎஸ்யூ, சு. கு ஏ, சுக்குயே. டேபிளுக்கு ஜாப்பனீஸில் சுக்குயே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேர்டு, இது வேர்டு கிடையாது, இது வந்து ஒரு நேம். டா கே ஷி, டகேஷி. நெக்ஸ்ட் இதை ஃபஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன். சி கா இ,
சிக்காய். சிக்காய் அப்படின்னா கிட்டக்கன்னு அர்த்தம். அதாவது நியர்பை. அடுத்தது இதுதான் இன்னைக்கான லாஸ்ட் வேர்ட். ட கா இ டக்காய். டக்காய் அப்படின்னா ரொம்ப உயரம்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு மீனிங் என்னென்னா விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு டக்காயின்னு சொல்லுவாங்க, காஸ்ட்லிக்கு. சரி, இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அரிகாத்தோ கோசைமாஸ்.